Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி வெள்ளி பூஜைக்கான வீடியோ. ரெகுலராக நான் மார்னிங் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவேன். ஆடி வெள்ளிக்கு ஸ்பெஷலாக நைவேத்தியமும் அப்புறம் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வைப்பேன். அந்த ரெண்டு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும். இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் தான் செய்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால சக்கரை பொங்கல் செய்திருக்கேன். அடுத்தடுத்து வர்ற வெள்ளிக்கிழமைக்கு ராகி கூழ் மாதிரிலாம் செய்து வச்சு நான் படைச்சிக்குவேன். தேர்ஸ்டேவே நான் பூஜை ஜாமான் ஃபோட்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டு சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே பூ வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். அதே போல் பூஜை ஜாமான்களுக்குமே கூட மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். இந்த பிளேட்டில் தான் நான் அந்த எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்ற போகிறேன். அதனால் அந்த பிளேட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டேன். கீழே இந்த மாதிரி மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பிளேட்டு நம்ம வச்சுக்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னா ராகு காலம் வரும் இல்லைங்களா, 10 to 12 அந்த டைமில் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இது போல் எலுமிச்சம்பழ விளக்கு போட்டுட்டு சாமிக்கு ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு வருவோம். ஸோ இங்கே பக்கத்தில் அம்மன் கோயில் எதுவும் இல்லை அப்படின்றனால நான் வீட்டிலேயே நான் விளக்கேற்றி வச்சுக்குவேன். பழத்துலேருந்து ஜூஸ் நம்ம தனியாக பிழிஞ்சு எடுத்துடணும். ஜூஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, செடிக்கு தான் ஊற்றணும். இப்போ இது போல் நல்லா டைட்டாக பிழிஞ்சதுக்கப்புறமே உள்டாவாக அப்படி திருப்பிக்கணும். அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். எல்லா ஆடி வெள்ளிக்கிழமையிலுமே இது போல் எலுமிச்சம்பழ விளக்கு நான் ஏற்றிடுவேன். இதே கோயிலில் போய் ஏற்றுறோம் அப்படின்னா நிறைய எலுமிச்சம்பழம் கட் பண்ணிவிட்டு பிளேட் ஃபுல்லாக வச்சுட்டு ஏற்றுவோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கேற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் ஊற்றிருக்கேன். திரி இந்த மாதிரி திரி போட்டோம் அப்படின்னா நல்லா சென்ட்ரல்லே எரியும். எலுமிச்சம்பழம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். சைடில் எரியிற மாதிரி போட்டோம்னா அது பட்டுட்டு சீக்கிரமாகவே பழம் கரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் எரியிற மாதிரி விளக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே எரியும். இது போல் எல்லா விளக்கும் ஏற்றுனதுக்கப்புறமே நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரி பூஜை பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு நிலைக்கிட்ட ஊதுபத்தி தூப் இதெல்லாமே காமிச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமி ரூமில் பூஜை பண்ணிக்குவேன். நிலையில் கூட பார்த்திங்கன்னா சைடில் நான் எப்போதுமே மஞ்சள் குங்குமம் தடவி வச்சுருப்பேன். சென்டரில் நான் ரெகுலராக தடவுறது கிடையாது. இந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை இல்லைன்னா இதனால் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னா மட்டும்தான் சென்ட்ரல்லையும் மஞ்சள் தடவிட்டு அது மேலே கோலம் போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுக்குவேன். ஆடி மாதத்தில் தான் வரலட்சுமி பூஜையுமே வருது. இந்த வருஷம் August 8 அன்னைக்கு வரலட்சுமி பூஜை வருது. பூஜைக்காக க்ளீனிங், ப்ரிப்ரேஷன் அப்புறம் டிஐஒய்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான வீடியோஸ் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வரலட்சுமி பூஜை எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். வரலட்சுமி பூஜை அன்றைக்கி நம்ம வீடே பார்த்திங்கன்னா கோயில் மாதிரி இருக்கும். ஏன்னா சாமியோட விக்கிரகம் மாதிரி நம்ம செய்து வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுவோம். ஸோ ரொம்பவுமே டிவைனாக இருக்கும். வரலட்சுமி பூஜைக்காக நான் பண்ணுற ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.